ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்னியோட தியான வகுப்பு ஆரம்பிப்போம். முதலாக நாம் நம்மளுடைய இரு கைகளையும் நம்மளுடைய குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அன்னையோட படத்தை நோக்கி வைப்போம். தாயே, இன்னியோட தியானம் தாங்களே வழி நடத்தி தாருங்கள். இந்த தியானத்தை ஆரம்பிக்க அனுமதியை தாருங்கள் அன்னையே. நாம் இப்போ நம்மளுடைய குண்டலினியை எழுப்பி பந்தன் எடுப்போம். நாம் இப்போ கூட்டாக 3 மகாமந்திரத்தையும் கணேஷ் மந்திரத்தையும் கூறுவோம்.
நாம் இப்போ நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை சமநிலைப்படுத்துவோம். முதலாக இரு கைகளையும் பூமியை நோக்கி வைப்போம். மெதுவாக கண்களை மூடுவோம். பூமி தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கிற எல்லா எதிர்மறை சக்திகளையும் நீக்குங்கள். தயவு செய்து எங்களை சுத்தம் செய்யுங்கள் அன்னையே. நாம் இப்போ ஸ்ரீ பூமி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நாம் இப்போ நம்மளுடைய இடது கை மடி மேல அன்னையின் பட்டத்தை நோக்கி வைப்போம். வலது கை பூமி மேலே இருக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களுடைய இடது பக்கத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் பூமி வழியாக நீக்கிவிடுங்கள். எங்களுடைய இடநாடியை சுத்தம் செய்யுங்கள் அன்னையே. எங்களுக்குள் இருக்கிற எல்லா கடந்த காலத்தை பத்தி எண்ணங்களையும் நீக்கிவிடுங்கள். நாம் இப்போ ஸ்ரீ மகாகாளியும் ஸ்ரீ பைரவநாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நம்மளுடைய இடது உள்ளங்கையில் ஏதாவது நுண்ணதிர்வுகள் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் தெரியுதான்னு கவனிப்போம். நாம் இப்போ நம்மளுடைய வலது கை அன்னையின் பட்டத்தை நோக்கி வைத்து
இடது கை ஆகாயம் நோக்கி வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய வலது பக்கத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் ஆகாய வழியாக நீக்கிவிடுங்கள். எங்களுடைய வலது நாடியை சுத்தம் செய்யுங்கள் அன்னையே. எங்களுக்குள் இருக்கிற எல்லா வருங்காலத்தை பற்றிய எண்ணங்களையும் நீக்கிவிடுங்கள். நாம் இப்போ ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமான மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஹனுமான சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நாம் இப்போ இரு கைகளையும் மடி மேல வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களை சமநிலைப்படுத்துங்கள். எங்களை நிகழ்காலத்தில் வைத்திருங்கள் அன்னையே. நாம் இப்போ ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேசர் மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி சாக்ஷாத் ஸ்ரீ கணேச சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாதி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமः. நாம் இப்போ மெதுவாக கண்களை திறந்து ஒரு சஹஜ் பாடலை கேட்போம்.
திருமந்திரம் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம். ஒரு மந்திரம் அது திருமந்திரம். ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம். குணம் தந்திடும், வாழ வழி தந்திடும். குணம் தந்திடும், வாழ வழி தந்திடும். ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம். நலம் தந்திடும், கேட்கும் வரம் தந்திடும். நலம் தந்திடும், கேட்கும் வரம் தந்திடும். ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம். ஒரு மந்திரம் அது திருமந்திரம். ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம். ஒரு மந்திரம் அது திருமந்திரம். சிவபெருமான் கண்டுகளிக்க அண்ட சராசரம் படைத்தாயே. நாடக அரங்கில் மனிதனாய் பிறந்து உன்னருள் பெற்று குண்டலினி எழுந்து. நாடக அரங்கில் மனிதனாய் பிறந்து உன்னருள் பெற்று குண்டலினி எழுந்து. சகசிராரத்தில் சதாசிவனை அடையும் வழி தந்த ஆதிசக்தியே. சகசிராரத்தில் சதாசிவனை அடையும் வழி தந்த ஆதிசக்தியே. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ மகாதேவ சிவ சம்போ. மகாதேவ சிவ சம்போ. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ மகாதேவ சிவ சம்போ. மகாதேவ சிவ சம்போ. ஆதிசக்தி ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஆதிசக்தி ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஒரு மந்திரம் அது திருமந்திரம். ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம். ஒரு மந்திரம் அது திருமந்திரம். பிழைகள் எல்லாம் மன்னிப்பாய் அம்மா. பிழைகள் எல்லாம் மன்னிப்பாய். பாவங்கள் அனைத்தும் நீ துடைப்பாய். பந்தங்கள் இருந்து விடுதலை தருவாய். தீய சக்திகளை நீ அழிப்பாய். பந்தங்கள் இருந்து விடுதலை தருவாய். தீய சக்திகளை நீ அழிப்பாய். பக்தர்களை நீ காப்பாய் அம்மா. பக்தர்களை நீ காப்பாய். சிவ தத்துவத்தை நீ அருளிடுவாய். பக்தர்களை நீ காப்பாய். சிவ தத்துவத்தை நீ அருளிடுவாய். ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ மகாதேவ சிவ சம்போ. மகாதேவ சிவ சம்போ.
शिव शम्भो स्वयम्भो भो शिव शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो हर हर शिव शिव हर हर शिव शिव महादेव शिव शम्भो महादेव शिव शम्भो हर हर शिव शिव हर हर शिव शिव महादेव शिव शम्भो महादेव शिव शम्भो आदिशक्ति श्री माताजी श्री निर्मला देवी नमो नमः 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 ஒரு மந்திரம் அது திருமந்திரம் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம் ஒரு மந்திரம் அது திருமந்திரம் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம் குணம் தந்திடும் வாழ வழி தந்திடும் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம் நலம் தந்திடும் கேட்கும் வரம் தந்திடும் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம் ஒரு மந்திரம் அது திருமந்திரம் ஒரு மந்திரம் அது திருமந்திரம் ஒரு மந்திரம் அது நாம் இப்போ மெதுவாக கண்களை மூடி நம்மளுடைய கவனம் நம்மளுடைய சஹஸ்ராரத்தில், அதாவது உச்சந்தலையில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு எண்ணங்கள் அற்ற நிலையை தாருங்கள். எங்களுக்கு இந்த யோகத்தை தாருங்கள். தயவு செய்து எங்களுக்கு எண்ணங்களற்ற நிலை, அதாவது நிர்விச்சார ஸ்திதியை தாருங்கள். நாம் இதே நிலையில் சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். ஏதாவது எண்ணம் வந்தா நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுவோம். நாம் இப்போ மெதுவா கண்களை திறந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Now the left side is the center of the family life, the Grihalakshmi, the goddess of the family. The household. See, a person who runs after money too much forgets his family. He has no time for his family. The husband and wife may meet somewhere on the airport, or may just wave at each other sometimes, crossing each other, or the children suffer the most.
And in that case, the women also then take up with the men. They compete, what's wrong? They start copying men. And in doing so, when they compete with each other, then what happens? That this family life gets disturbed. The woman of the household is dissatisfied, her ego is not satisfied. In olden times, the man used to go in the jungle and get all the wood cut, bring it home, and give it to the wife, and wife used to cook. There was no problem because there was barter system. He could see her working in the household. Now the husband earns the money and the woman spends. I mean, that also requires some work, isn't it, to spend the money. But to man, it looks like that I'm the earning member and she's the spender. So she said, all right, I will also earn. But in this, too much of competition like this between the two, what happens? The family suffers, the children suffer. And such a person will have problem with the wife will have problem with the husband. And you can always feel that center on this finger. If that finger is catching, that means there's something wrong with your family relationship, that you have to adjust yourself and he has to adjust. It's an important thing. Because you are like the flowers which have to produce a fruit. That's what nature wants. Nature wants that you are there to produce the fruit, that is your children. That's why you are men and women. That's the basics. Now this Graha Lakshmi's center is on the left hand side, and the another is Raja Lakshmi center is on the right hand side. Now this center gives us the power to rule over people, and we become very, in extremes you see, we can become very arrogant and we can become very, very sort of authoritative, and we might sort of end up with a funeral with 10,000 people behind us, all bought from market and put there behind you without any feelings. That's all, finished. With such a man finished, they say, oh, thank God he died. He was a horrible terror for us. So, that kind of a life can come with Raja Lakshmi. But in the center is the Lakshmi. Lakshmi is the goddess, is the power within us by which we balance, lead a very balanced life, by which we are satisfied. Now they have made a beautiful picture of this Lakshmi. Also one should understand this power is a lady, is a mother, and she stands on a lotus. Now these are all symbols which suggest that these symbols are carved out with such deep significance. She stands on a lotus. Means imagine who can stand on a lotus. And she's a very healthy woman, and she stands on a lotus. It means that she is never putting pressure on anyone. A rich man comes in, he must honk his car loudly because he's rich, so he thinks he must honk it higher. And a rich man must go in a big limousine or some sort of a thing to show off that he's very rich. If he comes to any program or they must sit in front, he should have the front seat, and he makes him known everywhere. Everybody must feel the weight of the rich man. He can run away with 10 wives of somebody, and he can have a big boat for himself, and he can get any number of women there, and he can spoil any families he likes because he's rich. This kind of thing comes in people, but Lakshmi, the one who stands on the lotus, is the beauty and the glory of the riches that God has given that person. Then, it has got 2 red, pink flowers in the hand that are lotus flowers again. Now the lotus is regarded as a very holy flower in India because it is so receptive to everything that is crude and funny. First of all, it is born in the mud. Just think of it. In the mud, in the filth, where the horrible smell is coming out, the lotus is born. And the one lotus gives the fragrance, the beautiful fragrance to the whole atmosphere, and kills all that filth and everything, and covers the whole pond with its big, big leaves, so that it looks a beautiful pond. That's what is the lotus for. But this lotus is a pink lotus, means pink, is the sign of love.
Pink is a sign of love. So such a person has to have tremendous love and that softness of the lotus. Now the inside of the lotus is very soft and nice. And I don't know what you call that, the black bee, a very big one, which has got horrible, no, the black bee is like that, which has got angular legs and things like that, horrible, you cannot touch it. That one can find its place in the lotus. When it goes to the lotus opens its petals and takes it inside and makes it sleep on the corona that it has, very soft one on the bed, and covers it nicely and gives it a nice, swinging feeling that it feels it is in the lap of the mother and it sleeps on. Even such an animal, it gives a place to live. Now the man who is a Lakshmipati, the one who is blessed with Lakshmi, has to have a temperament like that. Anybody who comes to his house, anyone, should be very readily accepted. I have seen people like that. I have seen in my lifetime. Should be accepted, and they should be very gratified to have such people in the house and should feel that, oh God, what a blessing it is that we have a guest in the house. But in modern times, we find out devices and methods how to avoid guests. Guests are equal to pests. நாம் சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். நாம் மெதுவாக கண்களை திறந்து இந்த தியானத்தை தந்ததற்காக அன்னைக்கு நன்றி சொல்வோம். நாம் இப்போ நம்மளுடைய குண்டலினி சக்தியை எழுப்பி பந்தன் கவசம் போடலாம். நாம் இன்னையோட தியான வகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எந்த டவுட்டும் இல்லைன்னா இன்னையோட செஷன் முடிச்சுக்கலாம். அடுத்த செஷன் வர டியூஸ்டே நடக்கும் இதே லிங்க்ல 8:20. எல்லோருக்கும் நன்றி. ஜெய் ஸ்ரீநாத்.